அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இதுவும் தொல்காப்பியம் பற்றிய கட்டுரை தான். ஆனால் தொல்காப்பியம் பற்றி வாசுப மாணிக்கனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்க்குறது இந்த ஒரு கட்டுரை. வாசுபா அவரை ஒரு தொல்காப்பிய பெருங்கடல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிற மாதிரி இந்த கட்டுரையில் நான் நிறுவியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். முன்னுரை. கட்டுரை தலைப்பு தொல்காப்பிய பெருங்கடல் வாசுப மாணிக்கனார். முன்னுரை. கடல் என்பது பரந்துபட்ட ஒரு நிலப்பரப்பை கொண்ட நிலப்பரப்பாகும். கடல் என்பது பரந்துபட்ட ஒரு பரப்பை கொண்ட நிலப்பரப்பாகும். இதிலும் பெருங்கடல் விரிந்து பரந்த நீர்ப்பரப்பை கொண்டது. எண்ணற்ற விலையுயர்ந்த அரிதான செல்வங்களை விளைவிக்கக்கூடியது. தொல்காப்பியம் போன்ற ஒரு அரிதான இலக்கணத்தை மற்ற மொழி நூல்கள் எதுவும் பெரும்பாலும் கூறவில்லை. அதிலும் தொல்காப்பிய பொருளதிகாரம் என்பது முற்றிலும் தமிழுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பை பெற்றது. இத்தகைய தொல்காப்பியத்தை முற்றிலுமாக படித்து நுண்மான் நுழைபுல அறிவை பெற்ற வாசுப மாணிக்கனார் அவர்கள் பிற்றைய நூல்களில் ஒப்பிட்டு பார்த்த இயல்பை ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். பாரதியின் வாக்கும் வளர்ச்சியும். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்ற பாரதியின் கூற்றால்தான் கம்பராமாயணமும் திருக்குறளும் சிலம்பும் வளர்ந்தது என்று வாசுப மாணிக்கனார் சுட்டுகின்றார். இவை தவிர்த்து மற்ற இலக்கியங்கள் வளராததற்கு பாரதி அவற்றை புகழாததுதான் காரணம் என்றும் வாசுபா சுட்டுகின்றார். ஏனெனில் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு பாரதி சுட்டினால தான் இந்த 3 இலக்கியமே வளர்ச்சி பெற்றுச்சுன்றாரு. அதுபோல் 3 நூலுமே அதுபோல் 3 புலவர்கள் அவங்க எழுதின 3 நூலை பற்றியுமே சொல்லுவார். எதை பற்றி? சிலம்பை இந்த 3 நூல்களையுமே சொல்லுவார். இங்கே வாசுபா என்ன சொல்கிறாருன்னா, இவர் மற்ற நூல்களை புகழாததால் தான் அதெல்லாம் வளர்ச்சி பெறலை, இது 3ஐ புகழ்ந்ததால் இது வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து சங்கப்பாவில் தொல்காப்பிய ஆட்சி. சங்க நூலாகிய 14 நூல்களிலும் தொல்காப்பியத்தின் சாயல்கள் ஊடாடுகின்றன. தொல்காப்பியர் கூறிய கலிப்பா பரிபாட்டு ஆகிய 2 பாவகையின் அடிப்படையில் கலித்தொகை பரிபாடல் ஆகிய 2 நூல்களும் இயற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொல்காப்பியத்தில் கற்பியல் தலைவி பறைத்தையிடம் சென்று வருதல் என்ற கீழான செயலை மேற்கொண்ட தலைவன் சிறைப்புறமாக வந்து நிற்கின்றான் என்பதை அறிந்து கொண்டு தன் மகனை பழிப்பது போல தலைவனை பழிப்பதை தந்தையர் ஒப்பர் மக்கள் என்பதனால் அந்தமிழ் சிறப்பின் மகப்பழித்து நெருங்கல் என தொல்காப்பிய கற்பியல் நூற்பா 6 என்னும் நூற்பாவின் மூலம் தலைவனைப் போல் நீயும் இருந்து விடாதே என தன் புதல்வனிடம் கூறுவதாக படைத்துள்ளார். இவ்வாறு புதல்வனை தலைவி பழிப்பதை சிறைப்புறமாக உள்ள தலைவன் கேட்டு இனியும் பரத்தையரிடம் செல்லும் இழிவான செயலை செய்து தனக்கு துன்பத்தை தர மாட்டான், அவன் மனம் திருந்தி தன் இல்லிலேயே தங்கி தான் ஒருத்தியையே மனையாளாக கொள்வான் என்பது தலைவியின் மேலான எண்ணம். இவ்வெண்ணத்தையே கலித்தொகை ஆசிரியர் பிரதிபலித்துள்ளார் என்பதை செம்மாள் வனப்பெல்லாம் நுந்தையை ஒப்பினும் நுந்தை நிலைப்பாலுள் ஒத்த குறியன் வாய் கேட்டொத்தி கன்றிய தெவ்வர் கடந்து களங்கொள்ளும் வென்றி மாட்டோத்து பெருமமர் சொல்வாதி ஒன்றினேன் யாமென் உணர்ந்தாரை நுந்தைபோல் என்தோள் நெகிழ விடல் என கலித்தொகையில் சுட்டுகின்றார். இதற்கு வித்திட்டது தொல்காப்பியம்தான் என்பது வாசுபமாவின் கண்டுபிடிப்பு. இதில் தலைவி என்ன சொல்கிறாளாம், தான் ஒருத்தியே என்பது இவ்வெண்ணத்தையே கலித்தொகை ஆசிரியர் தொல்காப்பியர் சொன்னதையே கலித்தொகை ஆசிரியரும் கையாண்டுள்ளார் அப்படின்றத யார் சொல்கிறா? வாசுப மாணிக்கனார் தன்னோட தமிழ் காதல் என்ற புத்தகத்தில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு.
அடுத்து புறப்பாடல்களிலும் தொல்காப்பிய ஆட்சி. வாசுப மாணிக்கனார் சங்க அகப்பாடல்கள் மட்டுமன்றி புறப்பாடல்களிலும் தொல்காப்பியத்தை சான்று காட்டி மொழிகின்றார். தொல்காப்பிய புறத்திணையியலில் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் காற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரை சென்று பயனெதிர் சொன்ன பக்கம் என தொல்காப்பிய புறத்திணையல் 30வது நூற்பாவில் என வரும். இந்நூற்பாவின் படிதான் புறநானூற்றுள் சில பாடல்களும் 10 பாட்டில் வரும் 5 ஆற்றுப்படைகளும் பின்னாளில் எழுந்துள்ளன என்கிறார் வாசுபா. என ஆற்றுப்படைக்கு வித்திட்டது தொல்காப்பிய புறத்திணைன்னு சொல்லுவோம். தொல்காப்பியத்தில் சொன்னதான் பின்னாடி 5 ஆற்றுப்படை, திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைபடுகடம் ஆகிய கூத்தர் ஆற்றுப்படை, இந்த 5 நூல்களும் மற்றும் மற்ற அக இலக்கியங்களில் ஆற்றுப்படை சார்ந்த துறைகள் வருவதற்கும் இந்த தொல்காப்பியரோட இந்த நூற்பா தான் வித்திட்டது அப்படின்னா இதை யார் சொல்கிறா? வாசுபாவும் தன் நூலில் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியரின் இவ்விதியை சங்கப்புலவர்கள் உட்கொண்டதால் தான் ஆற்றுப்படை நூல்களின் அடிகள் பலவாய் விரிந்தன அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? வாசுப மாணிக்கனார் சொல்கிறார். திருக்குறளில் தொல்காப்பிய ஆட்சி. வள்ளுவர் தொல்காப்பியத்தை பொருள்பால் இன்பத்துப்பால் என்ற 2 பால்களிலும் மிகுதியாக தொல்காப்பியத்தை கையாண்டு அவற்றை தன் நூலில் பொன்னை போல் போற்றியதையும் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என தொல்காப்பிய செய்யுளில் நூற்பா. எத்தனை மருங்கினும் மகடுவு மடல் மேல் பொற்புடை நெருமை இன்மையான என தொல்காப்பிய அகத்தினில் நூற்பா. பெண் மடல் ஏறாதது மேலே சொன்னது மந்திரம் பற்றிய நூற்பா. கீழே சொல்கிறது பெண் எந்த சின்ன திணையை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் மடல் ஏற மாட்டார்கள், மடல் ஏறுவது அவங்களுக்கு தகுந்ததல்ல அப்படின்ற மாதிரி தொல்காப்பியம் சொல்லியிருப்பார் என்ற தொல்காப்பிய கருத்துக்கள் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்றத அப்படியே திருக்குறளில் திருவள்ளுவர் கையாண்டிருக்கதா இவர் குறள் 28 உள்ளதா சொல்கிறாரு. அடுத்து கடலென்ன காமம் உழந்து மடலேறா பெண்ணின் பெருந்தக்கது இல் அந்த என்ற குறட்பாக்களாக மடல் ஏறக்கூடாது, பெண் பெருமை வாய்ந்தவள் அப்படின்ற மாதிரி, மடல் ஏறாத பெண்மை சிறந்தவள் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் இங்கே சொல்லியிருக்கார். தொல்காப்பியர் அங்கே சொன்ன விதியை இங்கே அங்கே எண்ணெழுத்தை சேர்ந்த பெண்களும் மடல் ஏற மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே மடல் ஏறா பெண் கடல் போன்ற காமம் எண்ணம் அவள் மனசில் இருந்தாலும் மடல் ஏற தலைவனுக்காக மடல் ஏற மாட்டாத அந்த ஒரு இது பெண்மை சிறந்தது, அதை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் கடலென்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்ணீர் பெருந்தக்க இல்லை அப்படின்னா 1137வது குறளாக சொல்லியிருக்காரு. இதை வாசுபா எடுத்து காட்டுகின்றார். மேலும் திருவள்ளுவர் திருக்குறளை அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என குறள் 1ல் தொடங்கியிருப்பார். அகரத்தில் தொடங்கி ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என 1330வது குறளில் நகரத்தில் முடித்திருப்பார். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிந்தமைக்கு காரணம் அவர் திருவள்ளுவர் இப்படி ஏற்றிருந்ததுக்கு காரணம் யாராம்? தொல்காப்பியராம். அதை இவர் எப்படி சொல்கிறாருன்னா தொல்காப்பியரின் எழுத்தெனப்படுவ அகரம் முதல நகர இருவாய் 30 என்ப அப்படின்னு தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தில் முதல் நூற்பாவை சொல்லியிருப்பார். இம்முதல் நூற்பாவே காரணம் என்று இவர் மொழிகின்றார். யார்? வாசுபா மொழிகின்றார். இவர் தொல்காப்பிய கடல் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இப்படி சொல்லியிருக்காரு. சிலம்பில் தொல்காப்பிய ஆட்சி. சிலப்பதிகாரத்தில் 3வது காண்டமாகிய வஞ்சி காண்டத்தில் பத்தினி தெய்வமான கண்ணகிக்கு இமயமலையிலிருந்து கல் கொணர்ந்து கங்கையில் நீராட்டி வஞ்சியில் கல் நட்டதை 5 காதைகளில் இளங்கோவடிகள் காட்சி காதை, கால்கோட்காதை, நீர்ப்படை காதை, நடுகற்காதை, வாழ்த்துக்காதை என்றெல்லாம் விரிவாக சுட்டுகின்றார். இளங்கோவடிகள் இவ்வாறெல்லாம் சுட்டுவதற்கு தொல்காப்பியர் புறத்திணையில் சொன்ன காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள், சீர்த்தகு சிறப்பேர், பெரும்படை, வாழ்த்தன் என்றிலிரு 3 வகையில் கல்லொடு புணர அப்படின்னு தொல்காப்பிய பொருளதிகார புறத்திணையில் நூற்பா 5வதில் சுட்டியிருப்பார். இந்த நூற்பா தான் காரணம். யார்? இவர் இளங்கோவடிகள் இந்த 5 காதைகளை வைப்பதற்கு இதுதான் காதனா, காட்சி காதை, கால்கோள் காதை, நீர்ப்படை காதை இதெல்லாம் வைக்கிறதுக்கு தொல்காப்பியர் அன்னைக்கு சொன்னால் அந்த நூற்பா தான் காரணம் அப்படின்னா என்ற நூற்பாவே காரணம் என வாசுபா அறுதியிட்டு கூறுகின்றார். மேலும் செங்குட்டுவன் வடநாட்டிற்கு படையெடுத்த போரின் வஞ்சி காண்ட நிகழ்வை தொல்காப்பிய புறத்திணை இயலிலேயே சுட்டுகின்றார்.
புகார் காண்டத்தில் கோவலன் கண்ணகியின் அன்பை துறந்து அவளை மறந்து மாதவியிடம் சென்று பொருளை முற்றிலும் இழந்து பின்பு கண்ணகியிடம் மீண்டு வந்த பொழுது கண்ணகி தன் பொருள் முழுவதும் மூழ்கியதற்காக வருந்தவில்லை என்றும் உன்னால் நான் துறவோர் மற்றும் அறவோர்க்கு செய்ய வேண்டிய இல்லற கடமைகளை செய்ய முடியாமல் தவித்தேன் என்பதனை அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் கண்ணகி கோவலன்ட்டு சொல்லுவா என்று வருந்துவதாக யார் கூறுகின்றார். இவ்வாறு கண்ணகியை இளங்கோ படைத்ததற்கு காரணம் தொல்காப்பியத்தில் அவர் கண்ட இல்ல கிழத்தியின் பண்பு என்பதனை கற்பும் காமமும் நாற்பால் ஒழுக்கமும் மெல்லியர் பொறையும் நிறையும் வள்ளிதின் விருந்து புறந்தருதலும் சுற்றம் ஓம்பலும். அந்த விருந்து புறம் தருதல், அடுத்தவங்களுக்கு விருந்து செய்தல், சுற்றம் ஓம்பல், சுற்றத்தார்களை பாதுகாத்தல், பிறவும் அல்ல கிழவோன் மாண்புகள் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. கிழவோல் மாண்புகள் இதெல்லாம் தலைவிக்குரிய பண்புகள்னு தொல்காப்பியர் கற்பியல் 5வது நூற்பால சொல்லியிருக்காரு. இதுதான் கண்ணகி அன்னைக்கு வந்து இவன்ட்ட கோவலன்ட்ட அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய்ன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்று வாசுபா குறிப்பிட காரணம் அறியாமை இருளை போக்கும் மருந்தென தொல்காப்பியத்தை மிச்சம் வைக்காமல் நன்மை விளைவிக்கும் மருந்தென உட்கொண்டது தான். தொல்காப்பியத்தை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்களாம், சிலப்பதிகாரத்தில் இளங்கோ எழுதியிருக்காரு தொல்காப்பிய வரிகளைன்னு சொல்லிட்டு யார் வாசுபா ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்கார். கம்பனில் தொல்காப்பியம். வாசுபா தொல்காப்பியத்தை வறட்சியுற்ற நாவிற்கு தாகம் தீர்க்கும் நீராக உட்கொண்டதால் தான் கம்பனை படிக்கும் பொழுது அதில் தொல்காப்பியத்தின் நிழல் படிந்திருப்பதை கண்டறிந்து அதனையும் தன் நூலில் கையாண்டுள்ளார். தொல்காப்பிய தலைவி என்பவள் தான் கொண்ட களவை தலைவனிடம் வெளிப்படுத்தக்கூடாது என்று உரைத்ததை தன்னுரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் என்னும் காலை கிளத்திக்கில்லை என்ற தொல்காப்பிய கலவியில் 28வது நூற்பாவால் உணர்ந்து கொள்ளலாம். இதனை ஏற்றுக்கொண்ட கம்பர் தனது இராமாயணத்தில் சூர்ப்பனகை ராமனை காமுற்ற போது தன் காதலை வெளிப்படுத்தாமல் நாணி நின்றதனை தாமுறு காமத்தன்மை தாங்களே புரைப்பதென்பது ஆமென லாவதென்றால் அருங்குல மகளிர்க்கம்மா அப்படின்ற மாதிரி நாணி போய் அவன் நிற்கிறதா ஆரண்ய காண்டத்தில் என்ற பாடலின் வாயிலாக ஒப்பிட்டு கூறியுள்ளார். வடமொழி தழுவலாக இருந்தாலும் தான் தமிழில் எழுதும்போது கம்பர் இதிலுள்ள இலக்கணங்களை நன்கு கற்று அதன்படி பெண்கள் தனது ஆசாபாசங்களை தலைவன் முன் வெளிப்படுத்துதல் இல்லை என்ற கோட்பாட்டினை கொண்டே அரக்கர்குல பெண் மானிட பெண்ணாக உருமாறி வரும் பொழுது அவளுக்கும் இந்த கோட்பாடுகள் பொருந்தும் என்று கம்பர் படைத்துள்ளார் என வாசுபா மாணிக்கர் அறுதியிட்டு கூறுகின்றார். பக்தி இலக்கியத்தில் தொல்காப்பியாட்சி. தொல்காப்பியர் புறத்திணையலில் பாடான் திணைத்துறை பற்றி சுட்டும் பொழுது அரசன் உறக்கத்தில் இருக்கும் பொழுது கண்ணுறங்கும் வேந்தன் குன்றாத புகழோடு இன்னும் நன்றாக வாழ்ந்தோங்க வேண்டும் என்றெண்ணி வேந்தனை சுற்றி நிற்போர் வேந்தனை துயில் எழுப்ப பாடும் துயிலடை நிலையை தாவில் நல்லிசை கருத்திய கிடந்தோர்க்கு சூதர் ஏத்திய துயிலடை நிலை என தொல்காப்பிய புறத்திணையில் 20வது நூற்பாவில் சுட்டுகின்றார். இத்துயில் எடை நிலைத்துறை பிற்காலத்தில் இறைவனை துயில் எழுப்ப பக்தி இலக்கியத்தில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என பல திருப்பள்ளி எழுச்சி உருவாகவும் பிற்காலத்தில் இவை தனித்த சிற்றிலக்கியமாக திருப்பள்ளி எழுச்சி என்ற சிற்றிலக்கியமாக உருவாகவும் மேலும் பல சிற்றிலக்கிய கூறுகள் தோன்றவும் தூண்டுகோலாய் தொல்காப்பியம் இருந்துள்ளதை வாசுபா மாணிக்கனார் தன் தொல்காப்பிய கடல் நூலில் குறிப்பிட்டுள்ளார். நூற்பா செய்திகளை தெளிவுபடுத்தல். தொல்காப்பியர் கற்பியலில் எண்ணரும் பாசறை பெண்ணொடு புணரார் என கற்பியல் நூற்பா 34 என்ற நூற்பாவில் தலைவியோடு தலைவன் தான் மேற்சொல்லும் போர்க்களத்தின் பாசறைகளில் புணர்ச்சியை மேற்கொள்வதில்லை என்ற கருத்தை சுட்டுகின்றார். ஏனெனில் வினையையே உயிராக கொண்ட தலைவன் பாசறையில் தலைவியை பற்றிய எண்ணங்களில் ஈடுபட்டிருந்தால் நடக்கவிருக்கும் போரில் எதிரியிடம் தோற்க நேரிடும். போர்க்கள வினையை முடித்த பின்னரே தலைவியை பற்றி எண்ணம் கொள்ள வேண்டும் என்பது தொல்காப்பியரின் மற்றொரு நூற்பா கருத்து.
இதில் பெண்ணோடு புணரார் என்பதற்கு பெண் என்பது மனையாளை குறிக்கும் சொற்காத்து சோர்விலால் பெண் என்பதில் புணரார் என்பதற்கு கலவி செய்யார் என்பது பொருளன்று அழைத்துச் செல்லார் என்பது பொருள். இதிலிருந்து தலைவியை போர்ப்பாசறைக்கு கூட்டிச் சென்றதாக அகப்புலவன் பாடக்கூடாது என்பது இலக்கணம். இதிலிருந்து பொதுவாக எந்த மகளிரும் பாசறைக்கு செல்லக்கூடாது என்பது பொருள் அல்ல. அக ஒழுக்கமாகிய இன்பத்திற்கு உரிய பெண்கள் செல்லக்கூடாது என்பதும் புற ஒழுக்கமாகிய வீரத்திற்குரிய பெண்கள் பாசறைக்கு செல்லலாம் என்பதும் வாசுப மாணிக்கனாரின் கருத்து. தலைவன் தலைவியோடு புணர்வதில்லை என்பதால் புறத்தோர் ஆங்கண் புணர்வதாகும் என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு மற்ற வீரர்கள் அங்குள்ள பெண்களோடு புணரலாம் என்ற கருத்து இதிலிருந்து பெறப்படுகின்றது. இந்நூற்பாவில் புறத்தோர் என்பதற்கு இளம்பூர்ணர் இப்பெண்கள் கணிகையரும் தாதியருமே ஆவர் என்றும், நச்சினார்க்கினியர் இப்பெண்கள் அடியோரும் வினைவலரும் ஆகிய பெண்கள் என்றும் பொருள் கூறுகின்றனர். ஆனால் வாசுப மாணிக்கனார் உரையாசிரியர்களின் கருத்தை மறுத்து அப்பெண்கள் பற்றிய புதிய விளக்கம் ஒன்றை தருகின்றார். அவர் அப்பெண்களுக்கு போர்க்களத்து துணை செய்யும் பெண்டிர் என்பது பொருள் என்கிறார். மேலும் அவர் முல்லைப்பாட்டின் சில அடிகளை இடுமுட்புரிசை ஏமுற வளையிப் படிநீர் புணரியர் பரந்த பாடி குறுந்தொடி முன்கை கூந்தலஞ்சிறு புறத்து இரவு பகர் செய்யும் தின்பிடி யொள்வாள் விரவு வரி கச்சிற் பூண்ட மங்கையர் நெய்யுமிழ் சுரையர் நெடுந்திரி கொளியீக் கையம்மை விளக்கம் நந்துதொரு மாட்ட என முல்லைப்பாட்டு இவ்வாறு கூறி விளக்குகின்றார். இதில் காட்டை அழித்து செய்த கடல் போன்ற விரிந்த பாசறையில் வீரவாளை இடுப்பு கச்சையில் வரிந்து கட்டி கொண்ட மங்கையர்கள் நெய் குறையும் தோறும் திரி குறையும் தோறும் பாசறை விளக்குகளை இரவில் எரியும்படி காத்தனர். பாசறையில் பணி செய்யும் இப்பெண்களையே தொல்காப்பியர் புறத்தோர் என்றார். இப்பெண்கள் விளக்கு பயிற்சி மட்டும் பெற்றவர்கள் அல்ல, வீர பயிற்சியும் பெற்றவர்கள். விளக்கின் இருள் நிழலில் பகைவர் யாரேனும் பதுங்கி இருப்பின் கச்சுவாளால் அவர்களை குத்தி கொள்வர் என்றும் சிலப்பதிகாரத்தில் செங்குட்டுவனின் வடநாட்டு படையெடுப்பில் 102 மகளிரும் தன் சேனையோடு அழைத்து சென்றதாக சுட்டுகின்றார். இதிலிருந்து தொல்காப்பியர் புறத்தோர் என சுட்டியிருப்பது பாசறைக்கண் மரப்பணி செய்யும் மகளிரை குறிக்கும். போர் பாசறைக்கண் புனர் மகளிருக்கு இடமில்லை, மரமகளிருக்கு மட்டுமே இடம் உண்டு எனவும், அகம்பாடும் புலவன் இந்நெறியிலேயே பாட வேண்டும் எனவும் வாசுப மாணிக்கனார் சுட்டுகின்றார். பாரதியில் தொல்காப்பிய ஆட்சி. ஒரு செய்யுள் செய்வதற்கு ஏற்ற முறையை தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் சில இடங்களில் சுட்டியுள்ளார். முதல் கரு உரிபொருள் என்ற மூன்றே நுவலும் காலை முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடும் காலை என்ற நூற்பாவில் முறைப்படி அமைந்த செய்யுளில் கருத்துச் செறிவும் இயற்கை வனப்பும் பொருள் ஆழமும் இருக்கும். இதன்படி நம் சங்கப்பாக்கள் அமைந்திருக்கும். பின்னெழுந்த இலக்கியங்களில் புலமை குறைவால் இம்மரபை புலவர்கள் பின்பற்றவில்லை. ஆனால் இக்கால கவிஞன் பாரதி தொல்காப்பிய மரபை தன் இலக்கிய நூலில் சுட்டியதை வாசுப மாணிக்கனார் தன் அறிவால் உணர்ந்து, அள்ளி குளத்தருகே ஒரு நாள் அந்திப் பொழுதினிலே ஆங்கோர் முல்லை செடியதன்பார் செய்த வினை முற்றும் மறந்திட கற்றதென்னே. இக்களவு பாடலில் தொல்காப்பியர் சுட்டிய முப்பொருளும் இருப்பதை எடுத்தாண்டுள்ளார். அள்ளி குளத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதினிலே. அள்ளி இதெல்லாம் குறிஞ்சி நிலத்துக்கு வருது. அந்தி பொழுது முதல் பொருள் இருக்குது. அள்ளி என்பது ஒரு கருப்பொருள், மலர் சார்ந்தது. அந்தி பொழுது என்பது அது முதற் பொருள். அங்கே ஒரு முல்லை செடி எதன்பார், இது நிலமும் முதற் பொழுது செய்த வினை முற்றும் மறந்திட கற்றதென்ன. அங்கே காதலர்கள் புணர்ச்சி மேற்கொள்ளக்கூடிய அந்த செய்தியை சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? முதற் பொருள், கருப்பொருள், உரிபொருள் மூன்றுமே அங்கே இருக்கிறதா? இக்களவு பாடலில் தொல்காப்பியர் சுட்டிய முப்பொருளையும் பாரதியார் கையாண்டுள்ளதை தன் அறிவுத்திறத்தால் வாசுப மாணிக்கனார் எடுத்தாண்டுள்ளார். முடிவுரை. வாசுப மாணிக்கனார் தொல்காப்பிய கடலில் கரை கண்டவர் என்பதால்தான் தொல்காப்பிய புதுமை, தொல்காப்பிய கடல் எனும் இரு நூல்களை இயற்றியுள்ளார்.
அவர் தொல்காப்பிய பெருஞ்சமுத்திரத்தில் நுழைந்து நுண்மான் நுழைபுல அறிவை பெற்றதால்தான் தொல்காப்பியர் கருத்து பிற இலக்கியங்களில் ஊடாடி இருப்பதை கண்டுணர்ந்து தன் நூலில் எடுத்துக்காட்டியுள்ள விதம் அவர் ஒரு தொல்காப்பிய பெருங்கடல் என்பதை நமக்கு இக்கட்டுரையின் மூலம் பறைசாற்றுகின்றது. நன்றி, வணக்கம். தொல்காப்பிய பெருங்கடல், தொல்காப்பிய புதுமை ஆகியவற்றிலிருந்து தொல்காப்பியம் சார்ந்து வாசுபாய் என்னென்ன செய்திகளை எவ்வாறு பொருத்தி காட்டியுள்ளார் என்பதை நான் என்னோட சிறு அறிவால் உணர்ந்து எழுதியதுதான் இக்கட்டுரை. நன்றி, வணக்கம்.